இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதரமே, ஆண்டின் பொதுக்காலத்தின் 15ஆம் ஞாயிற்றுக்கிழமையில் அடியெடுத்து வைத்துள்ள உங்கள் ஒவ்வொருவரையும் வாய்ஸ் ஆஃப் டிவைன் மர்சி என்ற யூடியூப் சேனலின் மூலமாக அன்போடு அழைக்கின்றேன். இன்றைய முதல் வாசகத்திலே இறைவாக்கினர் எசையாவின் மூலமாக 2 விதமான அற்புதங்களை கடவுள் கொடுக்கின்றார். மழையும் பனியும் நிலத்தை தொடுவதைப் போல நாமும் இறைவனை தொடுவதற்காக, இறைவனின் அன்பை சுவைப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த மழையும் பனியும் நிலத்தை தொடும் பொழுது விதைகள் முளைக்கின்றன. விதைகள் முளைத்து அது அறுவடையை மிகுதியாக கொடுக்கின்றது. அதே போல கடவுளை நாடுவோர் ஒவ்வொருவருக்கும் அற்புதங்களும் அதிசயங்களும் நிறைவாக கிடைக்கும் என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு சாலச் சிறந்ததாக கூறுகின்றது. 2வது வாசகத்திலே நீங்கள் படும் துன்பங்கள் அனைத்தும் சொற்பமானவையே, குறுகியதே. இந்த குறுகிய கட்டத்தில் நீங்கள் படும் துன்பங்கள் எதுவும் நிரந்தரம் அல்ல. மாறாக கடவுள் கொடுக்கும் இறை வார்த்தையும் இறை வாழ்வும் நிரந்தரமானது என்பதை இன்றைய 2வது வாசகத்திலே இந்த பவுலிகளார் நமக்காக எடுத்துரைக்கின்றார். இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம், நன்னிலமாக மானிடத்தை உயர்த்துவதற்கு விதைப்பவர் ஊமையின் மூலமாக நமக்கு எடுத்துரைக்கின்றார். அன்று இஸ்ராயல் மக்களுக்கு மட்டுமல்ல, கடவுளை நம்பிய ஒவ்வொருவருக்கு மட்டுமல்ல, இன்று நமக்காகவும் அந்த விதைப்பவர் ஊமை என்பது ஒரு உன்னதமான ஒரு சாட்சிய வாழ்வதற்கு கடவுள் கொடுக்கும் ஒரு விடயம் என்பதை மறந்து விடக்கூடாது. விதைப்பவர் ஊமை என்பது விதைப்பவர் விதைகளை எடுத்துச் செல்கின்றான், விதைகளை தூவுகின்றார். சில விதைகள் வழியோரமாகவும், சில விதைகள் பாறையிலும், சில விதைகள் முட்செடியிலும், சில விதைகள் நல்ல நிலத்திலும் விதைக்கின்றன என்பதை பார்க்கின்றோம். ஆக இந்த வழியோரம் என்று சொல்லும் பொழுது பொறுப்பின்மையை இன்றைய காலச்சூழலில் நமக்கு எடுத்துரைக்கின்றது. வழியோரம் விழுந்த விதைகள் பறவைகளும் வானத்து பறவைகளும் அவற்றை விழுங்கி விடுகின்றன என்று சொல்லும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலும் பொறுப்பில்லாமல் நாம் இருக்கும் பொழுது கடவுள் பொறுமையோடு நமக்காக காத்திருக்கின்றார் என்பதை எடுத்து காட்டுகின்றது. 2வது, பாறையின் மீது விழுந்த விதை என்பது கடின உள்ளம். சில நேரங்களில் மற்றவர்களை மன்னிக்கவும் மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளவும் மனம் இருந்தும் அவற்றை செயல்படாமல் இருக்கும் பொழுது அந்த பாறையின் மீது விழுந்த விதையாக நாம் ஒப்பிடப்படுகின்றோம். மிகுந்த அழகாக முளைக்கின்றது, ஆனால் வெயில் வரும் பொழுது, கடினமான வெயில் வரும் பொழுது அது கருகி விடுகிறது என்பதை. ஆக கடின உள்ளம் இருக்கும் பொழுது நாம் மற்றவர்களோடு உள்ள உறவை அங்கே மிகைமைப்படுத்த செயல்படுகின்றது. 3வதாக, முட்செடிகளில் விழுந்த விதை. அது சமூக சிக்கல்கள், அதாவது உலக கவலை, செல்வம், மோகம் என்று நம்மையே அங்கே ஈடுபாடோடு செயல்படும் பொழுது முட்செடியில் விழுந்த விதையாக முளைக்கின்றது. ஆனால் அதனுடைய வளர்ச்சி என்பது குறுகியதாக அமுக்கிவிடப்படுகின்றது. ஆக இந்த சமூக சிக்கல்களில் நாம் வாழும் பொழுது நமது வாழ்வும் அங்கே வழி தவறி செல்கின்றது. 4வதாக, நல்ல நிலத்தில் விழுந்த விதை. அது கடவுள் நமக்கு கொடுக்கும் உன்னதமான ஒரு அற்புதமான மனம், அனைவரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம். ஆக விதைப்பவர் ஊமையாக கடவுள் இருக்கின்றால், விதையாக நாம் இருக்கின்றோம். ஆக நாமும் வழியோரம் விழுந்த விதையாக பொறுப்பின்மை இல்லாமல் இருக்கின்றோமா, அல்லது பாறையின் மீது விழுந்த விதையாக கடின உள்ளத்தோடு இருக்கின்றோமா, அல்லது முட்செடியில் விழுந்த விதையாக சமூக சிக்கலில் நாமளே ஈடுபாடு கொள்கின்றோமா, அல்லது நல்ல நிலத்தில் விழுந்த விதையைப் போல நாமும் வாழ்கின்றோமா என்ற சிந்தனையோடு கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.